சட்டமன்ற தேர்தல் வெற்றியை அமராவதியில் குடும்பத்துடன் கேக் வெட்டி கொண்டாடினார் சந்திரபாபு நாயுடு. அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் பேசலாம். ராஜ்குமார், முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது அந்த கட்சிகளுக்கு இடையில் உள்ள பிரதான போட்டியை வலிமைப்படுத்துவது அந்த கட்சிகள் வழங்கக்கூடிய வாக்குறுதிகள் தான். ஆனாலும் கூட ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆந்திர மாநிலத்தின் தலைநகரம் எது என்பதுதான். ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு தலைநகரமாக 3 நகரங்களை சுட்டிக்காட்டினார், விசாகப்பட்டினம், கர்னூல் போன்ற நகரங்களை எல்லாம். அதே நேரம் சந்திரபாபு நாயுடுவை பொறுத்தவரை அமராவதியை தலைநகராக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருந்தது. தான் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அமராவதியை தலைநகராக்குவதற்காக அவர் நீண்ட முயற்சியை மேற்கொண்டிருந்தார். ஆனால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் அமராவதிக்கு மாற்றாக விசாகப்பட்டினம், கர்னூல் என்று 3 தலைநகரங்களை உருவாக்குவதற்கு, அதாவது தலைமைச் செயலகம் விசாகப்பட்டினத்தில் இருக்கும், நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் ஆந்திராவிற்கு கர்னூலில் இருக்கும் என்று 3 தலைநகர கொள்கையை முன்மொழிந்த ஜெகன்மோகன் ரெட்டி அதற்கான பணிகளிலே ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் தான் சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்றால் அமராவதியே ஆந்திராவின் தலைநகரமாக மாறும், தான் ஆசைப்பட்ட அமராவதியை மீண்டும் தலைநகரமாக சந்திரபாபு நாயுடு கொண்டு வருவார் என்று சொல்லப்பட்ட நிலையில் அமராவதி நகரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்தில் மனைவி, மகன், மருமகள், பேரன் என்று குடும்பத்தோடு இணைந்து சந்திரபாபு நாயுடு தன்னுடைய வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். சந்திரபாபு நாயுடு கடந்த 2 மாதத்திற்கு முன்பு வரை சிறைப்படுத்தப்பட்டிருந்தார். ஊழல் வழக்குகளில் அவர் முதலமைச்சராக இருந்தபொழுது முறைகேடுகளில் ஈடுபட்டார் என்று ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசு அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தது. சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு சந்திரபாபு நாயுடு பல்வேறு பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றிருந்தார். ஆங்காங்கு கற்கள் எல்லாம் வீசப்பட்டிருந்தன. ஒரு சிறிய அளவிலான வன்முறைகளுக்கு இடையே தான் ஆந்திர மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருந்தது. என்றாலும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து ஆந்திராவை முழுமையாக கைப்பற்றி இருக்கின்றார் சந்திரபாபு நாயுடு. இந்த நிலையில் எதிர்காலத்தில் தான் முதலமைச்சரானால் அமராவதியை மீண்டும் தலைநகரமாக்குவேன், அதற்கான பணிகளிலே ஈடுபடுவேன் என்று சொல்லியிருந்த சந்திரபாபு அதே அமராவதி நகரில் தன்னுடைய குடும்பத்தினரோடு இணைந்து மனைவி, மருமகள், மகன் என்ற அனைவரோடும் இணைந்து கேக் வெட்டி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஆந்திராவினுடைய தலைநகராக அமராவதி வருவதற்கும் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையில் அவர் குடும்பத்தோடு தன்னுடைய வெற்றியை கொண்டாடி வருகின்றார்.